எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ஸ்நாக்கோட ரெசிபி தான் கோகனட் பர்ஃபி. தேங்காய் சேர்த்து செய்கிற ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. சர்க்கரை சேர்த்து நான் இது செஞ்சு எடுத்துருக்கு. உங்களுக்கு வெல்லம் சேர்த்து வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக 2 மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கு. இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கப் அளவுக்கு இருக்கும். 240 ml கப்புக்கு 4 கப் அளவுக்கு தேங்காய் இருக்குது. அது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால மிக்சிக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. அரையக்கூடாது, க்ரஷ் பண்ணால் போதும். அதில் 2 கப் அளவுக்கு பால் ஊற்றியிருக்கு. இது பசும் பால் தான், தேங்காய் பால் கிடையாது. 2 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், பால் பவுடர் நான் இதில் சேர்த்துருக்கு. அது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்காக தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அது சேர்க்க வேண்டியது. இந்த பாலில் தேங்காய் நல்லா வேகணும். நல்லா வெந்து அந்த பால் ஆல்மோஸ்ட் வற்றணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லும் மீடியம் லோ ஃப்ளேம்லும் தீ அட்ஜஸ்ட் பண்ணி அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் ஆல்மோஸ்ட் வற்றி தேங்காய்க்குள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி தேங்காய்க்குள்ளே நல்லா இனிப்பு இறங்கி நல்லா கட்டி ஆகணும். அது வரைக்கும் இனி நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி சேர்த்துருக்கு. நெய்யும் ஆப்ஷனல் தான். நெய், பால் பவுடர் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டியதில்லை. இது இல்லாமையும் பர்ஃபி நல்லா செஞ்செடுக்க முடியும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கு. இவ்வளோ போதும். இனி இதில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. திக் ஆகிற வரைக்கும், நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணுற ஸ்பூன் வச்சு இதே மாதிரி அமர்த்தி பாருங்கள். தேங்காய்க்குள்ளே இருந்து பால் வெளியே வருது அப்படின்னா சரி ஆயிருக்காது. நல்லா ட்ரை ஆகணும், நல்லா திக்காகணும். தேங்காய் நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம இது ஒரு ட்ரெயில் மாற்றிடலாம். பால் ஃபுல்லாக வற்றி தேங்காய் நல்லா கட்டி ஆகணும். இல்லை இருந்தால் நம்மளால் கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க முடியாது. தேங்காய் எடுத்து அமர்த்தி பாருங்கள், நல்லா ஒட்டணும். அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி ட்ரெயில் மாற்றி நல்லா அமர்த்தி விடணும். அதுக்குள்ளே நெய், அதுக்குள்ளே இல்லை அதுக்கு மேலே நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் நான் கட் பண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அமர்த்தி விட்டுருக்கு. நல்ல சூடாக இருக்குது. பாதி ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இது கட் பண்ண போயிடுச்சுன்னா சில டைம் நல்ல ஷேப்பில் கிடைக்காது. ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கட் பண்ணும்போது அந்த மாதிரி வராது. அதனால பாதி ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி ஷேப் பண்ணி பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு டின்னில் மாற்றிக்குவோங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ரெசிபியோட உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.